So KK Talibas and Terror Bulls. So the day last match இருக்காங்க. So அபிலாஷ் இறக்கிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரைட்ல. So Danesh Shekhar KK Talibas இருக்கு. புடிக்கலாம் நினைச்சாங்க பட் இந்த ஒரு டைம்ல விஸ்வா சோ கேப்டன் டெரபிள்ஸோட கேப்டன் வந்திருக்காரு. புடிச்சிட்டாங்க. சோ கேப்டனையே புடிச்சிட்டாங்க. சோ 1 கன்னியாகுமரி கபடி லீக் சீசன் நம்பர் 3 அதோடைய செகண்ட் டே அதோடைய கடைசி மேட்ச்ல அதாச்சும் எலிமினேட்டட் நம்பர் 2. ஸோ இந்த மேட்ச்ல எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தே வில் ஹெட் டுவர்ட்ஸ் த எலிமினேட்டட் நம்பர் 3. ஸோ எலிமினேட்டட் நம்பர் 3யும் இருக்கு, அதில் போய் விளையாட போவாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீம் இப்போ பேட்டில் பண்ணிக்கிறாங்க. கன்னியாகுமரி தலைவாஸ் வர்சஸ் த டீம் டெரர் புல்ஸ். பேக் டு பேக் பாயிண்ட்ஸ் இங்கே கிடைச்சிருக்கா கேப்டனுக்கு. KK தலைவாஸ்க்கு. சோ அஸ்வின் ரைட் வந்திருக்காங்க டெரர் புல்ஸ்ல இருந்து. சோ அவங்களோட பாயிண்ட்ஸ் ஓபன் பண்ணுவாங்களான்னு பாப்போம். ஸோ குவைட் ஒரு குட் ஸ்டார்ட். அங்கே வந்து ஒரு பேக் கிக் வந்துச்சு. அந்த அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாரு. பட் அங்கே முடியல. அஸ்வின் கிட்ட இருந்து ஒரு நல்ல எஃபர்ட். ஸோ இது வரைக்கும் டெரர் புல்ஸ்க்கு பாயிண்ட் இது வரல அப்படின்னு எதிர்பார்த்து முதல் பாயிண்ட் இங்கே. தனேஷ் சேகர் ஸோ கேப்டன் ஆஃப் KK தலைவாஸ் வந்திருக்காங்க. பட் இந்த பக்கம் 3 பிளேயர்ஸ். ஸோ டிஃபெண்டர்ஸ் வந்து அழகான சூப்பர் டேக்கிளை யூஸ் பண்ணுவாங்களா? புடிச்சிட்டாங்க. செகண்ட்ல புடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கேட்ச். ஒரு சூப்பர் டேக்கிள்ல 2 பாயிண்ட் போகுது டெரர் புல்ஸ்க்கு. ஸோ டெரர் புல் 3 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு சப்ஸ்டிடியூஷன் சேஞ்ச். So jersey number 6 Nandakumar. So third right, do order right. So Nandakumar கண்டிப்பா பாயிண்டோட வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. மடக்கி புடிச்சிட்டாங்க. So third right KK தலைவாஸ் துணை third right. Jersey number 5 மாரி செல்வம் KK தலைவாசலுக்கு. மாரி செல்வம் களத்துல இருக்காரு. இவங்களுக்கு சூப்பர் டேக்கிள் கிடைக்குமா? ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. புடிச்சிட்டாங்க. சூப்பர். சோ சூப்பர் டேக்கிள்ல 2 பாயிண்ட் எடுத்து போறாங்க டெரர் புல்ஸ். சோ ஸ்ப்ரிங் ஸோ அஸ்வின் வந்திருக்காரு. ஸோ 1 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க KK தலைவாஸ். ஒரு டைம்ல ட்ரை பண்றாரு. அப்படியே புடிச்சிட்டாங்க. ஸோ லைனுக்கு அதுக்கு கொஞ்சம் தான் கேப். பட் மொத்த பிளேயர்ஸ்மே வந்து அப்படியே புடிச்சிட்டாங்க. ஸோ தனேஷ் சேகர் உள்ள வந்திருக்காரு கேப்டன். ஸோ KK தலைவாஸோட கேப்டன் தனேஷ் சேகர். ஸோ தனுஷ் சேகரை பிடிப்பாங்களா சூப்பர் டேக்கிளில்? ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு சூப்பர் டேக்கிள் கொடுத்தாங்க.
டெரர் புல்ஸ்ல. ஒரு ஆளா ட்ரை பண்ணாருங்க. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட், நல்ல ஒரு முயற்சி. ஸோ ஃபுல் ஹவுஸ்ல இருக்காங்க. ஸோ 7 பேரோட டிஃபென்ஸ்ல அந்த டீம் கேகே தலைவாஸ் அண்ட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் குவைட் ஈஸியா அண்ட் ரொம்ப இம்மீடியட்லி ஈஸிலி ஒரு பாயிண்ட் இங்கே எடுத்துருக்காரு அப்படின்றது பார்க்கணும். எஸ். ஸோ 8 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ் அண்ட் 6 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ். முகமது அலி இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு அண்ட் கேப்டன் விஸ்வாவுமே அவுட் ஆகி போயிருந்தாரு, அவுட் வந்திருக்காரு. அதே நேரத்தில் தனசேகருமே வந்திருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் பேட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 8 பாயிண்ட்ல டீம் கேகே தலைவாஸ், 6 பாயிண்ட்ல டீம் டெரர் புல்ஸ். ஸோ 3 பேர் அங்கே டிஃபென்ஸில் சூப்பர் டாக்குக்கான சான்ஸ், எம்டி ரைட் ஆர் மேபி ரைட் அவுட். ஸோ நல்ல ஒரு எஃபர்ட்டு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ போனஸ் பாயிண்டோட வந்திருக்காங்க. ஸோ ஆல் அவுட் 14 பாயிண்ட்ஸ் அண்ட் 7 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ். தனசேகர் அடி ரைடுக்கு வந்திருக்காரு. நல்ல ஒரு ஃபுல் ஹவுஸ் ஸ்டார்ட், ஒரு குவாலிட்டியான ரைட். பட் இருந்தாலுமே அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடிட்டு இருக்காங்க, எந்த வித ரெஸ்க்யூ எடுக்காம. சான்சஸ் பட் இருந்தாலும் ஒரு எம்டி ரைட். அதை தொடர்ந்து இன்னொரு 11ஆம் நம்பர் அதாவது விஸ்வா அவர்கள் வந்திருக்காரு. அண்ட் அகைன் ஒரு ஃபுல் ஹவுஸ் டிஃபென்ஸ் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா விஸ்வா இந்த ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். சூப்பர் விடலங்க, ரைடர் அவுட். ஸோ மறுபடியும் 1 பாயிண்ட் டெரர் புல்ஸ்க்கு போகுது. இருக்காங்க டெரர் புல்ஸ். ஸோ அகைன் விஸ்வா, ஸோ கேப்டன் நம்மளுடைய டெரர் புல்ஸோட கேப்டன் களத்தில் இருக்காரு. ஜெர்சி நம்பர் 14. ஸோ தனசேகர், ஸோ அகைன் தனசேகர் வந்திருக்காரு கேகே தலைவாஸ்ல இருந்து. நல்ல எஃபர்ட் அண்ட் தனசேகர் முயற்சி பண்ணாரு. பட் இருந்தாலுமே அங்க சூப்பரா அங்க எடுத்து போட்டிருக்காங்க. டிஃபென்ஸ் நல்ல ஒர்க் ஆன் ஆயிருக்கு இந்த வாட்டி. விஸ்வா, ஸோ விஸ்வா வந்து இருக்காங்க 5 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இப்போ வரைக்கும் கேகே தலைவாஸ். ஸோ விஸ்வா பாயிண்டோட வருவாரா, பாயிண்ட்காக எடுத்துட்டு இருக்காரு. ஸோ லெஃப்ட் டு ரைட், சூப்பர். ஸோ வந்து அபிலாஷை மறுபடியும் அவுட் பண்ணி வெளில அனுப்பியிருக்காரு. நீங்க அது பாத்தீங்கன்னா டைம் எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜெர்சி நம்பர் 11 விஸ்வா வந்திருக்காரு. சான்ஸ் இந்த ரைட்ல 3 பாயிண்ட். ஸோ போன உடனே அப்படியே பிளேஸை தட்டி தூக்கி எடுத்துட்டு வந்துட்டாரு விஸ்வா. வெல் பிளே. எஸ்கி ராஜா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காரு, இல்லைன்னா வந்து ஆல் அவுட் ஆயிருக்கும். பிளஸ் ஸோ டிஜே திடீர்னு ஒரு வேற லெவல் பீட்டை போட்டு எல்லாரும் எழுப்பி விட்டாரு. அதே நேரத்தில் அங்கே லாஸ்ட் மேட்ச் ஸ்டார்டிங் அவுட் எஸ்கி ராஜா அண்ட் ஒரு ஆல் அவுட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக நல்ல ஒரு மூவ். ஸோ 17 பாயிண்ட் 2 பாயிண்ட் லீட்ல இருக்காங்க இங்கே டீம் டெரர் புல்ஸ். அந்த ஆல் அவுட் கவுமா டீம் கேகே தலைவாஸ் 15 பாயிண்ட்ஸ்ல அண்ட் ஜெர்சி நம்பர் 11 தனசேகர் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்திருக்காரு ரைடு போகிறதுக்கு. ஃபுல் ஹவுஸ்ல பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஆனா அந்த 2 பாயிண்ட்ஸ் லீடிங்க மறுபடியும் இவர் எடுப்பாரா வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 7 கார்த்திக் ரைடுக்கு வந்திருக்காரு. ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் இப்போ ஆட்டம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடு பிடிச்சிருக்கு. ஈக்குவல் பாயிண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் 16-17. அங்க அவுட் அப்படின்றது பார்க்க
So 1 point each அப்படின்னு இருக்காங்க umpire and Bulls. So again வந்து பாத்தீங்கன்னா தனசேகர் இங்க ரைடுக்கு வந்திருக்காரு. So 6 பிளேயர் இப்போ இருக்காங்க இந்த டிஃபெண்டிங் சைடுல. டெரர் புல்ஸ்ல இருந்து ஒரு 6 பேர் ஸோ டிஃபெண்ட் பண்ணுவாங்களா, ஏதாவது பாயிண்ட் எடுப்பாரா, சான்ஸ் நம்பர் 9 அங்க வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் அப்படின்னு இருக்காரு. ஸோ மீண்டும் ஒரு பாயிண்ட் டீம் கேட்க தலைவாசுக்கு. எஸ் அம்பையர் சிக்னல் பண்ணிங்க, அதோட 18 ஆல். ஸோ ரெண்டு டீமுமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, 18-18. ஸோ கேம் பயங்கர பரபரப்பா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக அதில் லூஸ் பண்ணுறவங்க அப்கோர்ஸ் இந்த ஒரு கேம்லேருந்து வெளியில் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது. ஸோ அதனால் பயங்கரமாக விளையாடிட்டு இருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ இந்த டைம் பாயிண்ட் கிடைச்சிருக்கா. ஸோ போனஸ் ப்ளஸ் ஸோ 1 பாயிண்ட் இருக்குங்க டெரர் புல்ஸ்க்கு. தனசேகர் ஸோ கேப்டன் ஆஃப் கேகே தலைவாஸ் களத்தில் இருக்காரு. ஸோ வேறு ஒரு பாயிண்ட் தான் வந்திருக்கு ப்ரீவியஸ் இதில். ஸோ 19-18 அண்ட் தனசேகர் ஆமா 19-19 டைம் பிரேக்கர் மட்டும் இல்லை, ஃபுல் ஸ்லீப்பும் பிரேக் ஆகிருக்கு. எப்போ தான் போய் தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் டே நம்பர் 2 விஸ்வா அகைன் வந்திருக்காரு. அந்த தூக்கத்தெல்லாம் பார்க்காத மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச் எல்லாத்தையுமே பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டீமே பார்த்தீங்கன்னா ரிவ்யூ இருக்கிறதா இருக்கட்டும், ஸோ ஒவ்வொரு எல்லா மேட்சும் பயங்கரமாக போயிட்டு இருக்கு இந்த டே 2ல. சஹைன் தனசேகர் பரவாயில்ல, நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கு. எஸ், ஏன்னா மேட்ச் அந்த மாதிரி. ஸோ மேட்ச் போகவே தெரியல, ஆரம்பிச்சு டக்குன்னு முடிகிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்த்து பார்த்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறவங்க அப்போ வெளியே போவாங்க. இந்த நேரத்தில் தனசேகர் அவுட் ஆயிருக்காரு, அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இந்த பக்கம் விஸ்வா, ஸோ விஸ்வா ரைட் வந்திருக்காங்க. டெரர் புல்ஸ்ல இருந்து விஸ்வா. ஸோ 21 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் அண்ட் 19 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். 2 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருந்தாங்க. மறுபடியும் ஒரு பாயிண்ட். சரி, ஒரு இம்பார்ட்டான கேம். அண்ட் இதுக்கு முன்னாடி அந்த டைம் பிரேக்கர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் கேகே தலைவாஸ் தான் இருந்தாங்க. அண்ட் அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு. மேபி அவர் கேப்டன் இருந்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்பாங்க. சரியான பாயிண்டோட வந்துட்டாரு விஸ்வா. போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த ஒரு டைம்ல கேகே தலைவாஸ்க்கு. ஸோ அங்கே ஒரு பேக் கிக் சூப்பராக எஸ்ஐ ராஜா இந்த வாட்டி செஞ்சிருக்காரு. அதோட மீண்டும் ஒரு பாயிண்ட். ஸோ பாயிண்ட் வந்து இங்கே லீக் அகைன் ஒரு விசில் சவுண்ட் அண்ட் நல்ல ஒரு பொறுமையான ரேட். ஜெர்சி நம்பர் 8 கன்னியாகுமரி தலைவாசிலிருந்து ஜெர்சி நம்பர் 8 பிரதீசன் இங்கே வந்திருக்காரு. எஸ், ஜெர்சி நம்பர் 3 ஒரே ஆளாக பிடிச்சிட்டாரு டெரர் புல்ஸ்ல இருந்து. ஸோ 25 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் ஆல் அவுட் ஆகிறதுனால ஸோ 3 பாயிண்ட் போகுது மறுபடியும் டெரர். ஸோ இசக்கி ராஜா ஸோ ரைட் போயிருக்காரு. எஸ், ரைட் பண்றாரு, கிடைக்குதா? ஸோ ரைட் ரவுண்ட் பட் லைன் வரைக்கும் ட்ரை பண்ணாரு, கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கோர் போர்டில் சேஞ்ச் கிடைச்சிருக்கும். பட் ரைடர் அவுட் ஆயிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ 29 பாயிண்ட்ஸ்ல டெரர் புல்ஸ் இருக்காங்க, 20 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு க்ளோஸான காலாக இருந்துச்சு அங்கே எஸ்ஐ ராஜா கிட்ட இருக்கு. அகைன் விஸ்வா இங்கே வந்திருக்காரு ரைடுக்கு. சூப்பராக வந்து ஒரு சான்ஸ், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியோட டீம் டெரர் புல்ஸ் இப்போ வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். நம்பர் 4 இந்த வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஜெர்சி நம்பர் 4 சூர்யா ஃப்ரம் தி டீம் கேகே தலைவாஸ். கேப்டன் தனசேகர் இருக்கிற வரைக்கும்
டீம் கேகே தலைவாசுக்கு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். ஆமாங்க, ஏன்னா எந்த ஒரு ரைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு சடன் ரைடாக இருக்கட்டும், ஸோ டீமுக்காக உழைச்சிட்டு இருக்காரு. எஸ், ஸோ 10 பாயிண்ட்ஸ் தேவை. பார்ப்போம், பிடிச்சிட்டாங்க, விடலை. டெரர்வல்ஸ் விட்டு கொடுக்கறதா இல்லை அந்த பாயிண்ட்டை. ஸோ midnight 4:30 தான் ஆக போகுது டைமு. விடிஞ்சிருச்சு. ஸோ பிளேயர்ஸ் அதெல்லாம் எப்பயுமே கவனிக்கிறதா இல்லை. இன்னைக்கு ஜெயிச்சுட்டு தாங்க போகிறோம். எல்லாரோட கருத்து யார் தானே ஜெயிப்பா அப்படின்னு இருக்கு. ஸோ பாயிண்டோட வந்திருக்காரா? கமான். ஸோ ஒரு பாயிண்ட். ஸோ 32 பாயிண்ட்ஸ் எடுத்து லீடிங்ல இருக்காங்க டெரர்வல்ஸ் அண்ட் 20 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். ஸோ இப்போ ஒரு சூப்பர் டேக்கிள் தேவை இந்த மாதிரி ஒரு டைம்ல. அதோட விஷ்வா, ஸோ ஸ்டார் ரைடருமே இருக்காரு களத்துல. அதே மாதிரி ஒரு ஜம்ப் கொடுத்து மறுபடியும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு விஷ்வா. லாஸ்ட் 5 minutes. நேரம் நெருங்கிட்டே இருக்குங்க. கடைசி 5 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ பிரதீஷன் மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ கேம்ல கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் பண்ணிட்டு 13 பாயிண்ட்ஸ் தேவைங்க. ஸோ ஜம்ப் கொடுக்கலாம் நினைச்சாரு, பட் ஒரு போனஸ் பாயிண்டோட வந்திருக்காரு. ஸோ டெரர்வல்ஸ்க்கு 1 பாயிண்ட் போகுது. ஸோ போனஸ் பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ஆல் ஓவர் ஸோ 37 பாயிண்ட்ஸ்ல லீடிங்ல இருக்காங்க டெரர்வல்ஸ் அண்ட் 21 பாயிண்ட்ஸ்ல கேகே தலைவாஸ். கடைசி நிமிஷத்தை நெருங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். So 1 point. Last 3 minutes. So கடைசி 3 நிமிஷம். ஆட்டத்தில் இருக்கும். ஸோ டெரர்வல்ஸ்க்கு கேகே தலைவாஸ்க்கும் ட்ரை பண்றாரு. எஸ், பிடிச்சிட்டாங்க. ஸோ அகைன் 1 பாயிண்ட் நம்மளுடைய டெரர்வல்ஸ்க்கு போகுதுங்க. ஸோ பாயிண்ட்ஸ் சூப்பராக இங்கே வந்த வண்ணம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க இந்த டீம் டெரர்வல்ஸ். ஸ்டார்டிங்கில் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு, பட் அதுக்கப்புறமா ஒரு இனிஷியலான ஒரு கம்பேக். அஸ்வின் இப்போ வந்திருக்காரு ரைடு போகிறதுக்கு. அண்ட் பின்னாடி ஒரு பிளாக் வந்தது, அவர் கவனிக்கல. நல்ல ஒரு எஃபர்ட், நல்ல ஒரு பிளாக். 1 பாயிண்ட் இந்த டீம் கேகே தலைவாஸ். ஸோ லாஸ்ட் 2 minutes. கடைசி 2 நிமிஷத்துல இருக்கும். ஒரே புடியா பிடிச்சிட்டு இருக்காரு. எஸ், ஸோ லைனை டச் பண்ணிட்டாருங்க. ஸோ 1 பாயிண்ட் கிடைச்சிருக்கு கேகே தலைவாஸ்க்கு. லாஸ்ட் செகண்ட்ல காலில் வச்சு தொட்டிருக்காராங்க, அவரே எதிர்பார்க்கல. ஸோ டெரர்வல்ஸ்ல இருந்து ஜெர்சி நம்பர் 2 இங்கே வந்திருக்காரு. கோ ஃபார் ரைட். அபிஷேக் வந்திருக்காரு. ஸோ நல்ல எஃபர்ட் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டீம் டெரர்வல்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு லீட் இருக்கு. அந்த லீடை வந்து கண்டிப்பாக இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. டைமும் பெருசா இல்லை அவங்களுக்கு. ஸ்கார்பியன் கிங்ஸ் அதே நேரத்தில் ஒரு புலி அண்ட் 2 பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு. 2 பேர் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூப்பரான ஒரு ரைட். ஸோ ஜெர்சி நம்பர் 13 ரைட் போயிருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட் ஆஃப் த பிளே. கடைசி 1 நிமிஷத்துல இருக்கும். கடைசி நிமிஷத்துல கேம் என்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு பாருங்க சார்.